புல்லு மாதிரியே இருக்குங்களா? ஆனால் அது புல்லு கிடையாதுங்க. இது வந்து ஒரு வேலிங்க. வெயிலானாலும் சரி மழையானாலும் சரி இப்போ தீ பிடிச்சாலும் ஒண்ணுமே ஆகாதுங்க. இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த வேலிங்க. இப்போ நம்ம போட்ட இடத்த நீங்களே பாருங்க. ஒரே ரோல்ல உங்களுக்கு 30 அடி லென்த் கவர் பண்ணிட்டு வேலி போடுறாங்க, எனக்கு பிரைவசி வேணும் அப்படின்னு கேட்கறவங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த பக்கத்துல இருந்து பார்த்தா இந்த பக்கம் ஒன்றும் தெரியாதுங்க. நீங்க கார்டன்லாம் வைக்கிறீங்க, அப்போ இதை போட்டு நீங்க ஒரு வால் மாதிரி கட்டினீங்கன்னா சூப்பரா கார்டனுக்கு மேட்சிங்கா இருக்குங்க உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேற யார்ட்டுமே கிடைக்காதுங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோங்க. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 2 அடி இருக்குங்க, 3.25 அடி இருக்குங்க, 4 அடி இருக்குங்க, 5 அடி இருக்கு, 6.5 அடி இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் புதுசா என்ன விஷயங்கள் வந்தாலும் அதை நம்ம சேனல்ல வீடியோ கவர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் வந்து பார்க்க போறோம். இதை பத்தி பேசுறது தான் ப்ரோ வந்திருக்காரு. ப்ரோ வணக்கம். வணக்கம். உங்க நேம் சொல்லிக்கோங்க, பிளஸ் நம்ம கம்பெனியை பத்தி சொல்லிருங்க ப்ரோ. என் பேர் யஷ்வந்த் ப்ரோ. நம்ம கம்பெனி பேர் ஸ்ரீ லக்ஷ்மி வயர் நெட்டிங் கம்பெனி. ஓகேங்க. நாங்கள் 30 வருஷமா எல்லா டைப் ஆஃப் ஃபென்சிங்குமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வரோங்க. ஓகே. இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகே. என்ன ப்ராடக்ட்டுங்க ஆக்சுவலா இதுங்க? இதுதான் நம்ம புது ப்ராடக்ட்டுங்க. கிராஸ் ஃபென்ஸ். பார்த்தா புல்லு மாதிரியே இருக்குங்களா? ஆனால் அது புல்லு கிடையாதுங்க. இது வந்து ஒரு வேலிங்க. சரிங்களா? பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள கம்பி இருக்கு, அதுக்கு மேல கிராஸ் மாதிரி ஒரு கோட்டிங். நார்மல் கம்பி வேலியே தான், அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் மாதிரி கோட்டிங் இருக்குங்க. இதை இப்ப போட்டுட்டு லாங்ல இருந்து பாக்கும்போது ஏதோ புல்லு கிராஸ்லயே அப்படியே கிராஸ் வால் மாதிரியே இருக்குங்க உங்களுக்கு பாக்குறதுக்கு. போஸ்ட்ல எல்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆமாங்க. சும்மா 2 போஸ்ட் வைக்கிறீங்க, வேலி கட்டறதுக்கு பதிலா இத கட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு வால் மாதிரி லுக் இருக்குங்க. இத நம்ம போட்டீங்கன்னா இந்த மாதிரி வால் மாதிரியே தெரியுது பாத்தீங்களா? இது பாக்குறதுக்கு அப்படியே வால் மாதிரியே தான் இருக்கு. ஒரு கிராஸ் வால் மாதிரியே உங்களுக்கு தெரியும். அதுவும் லாங்ல இருந்து பாக்கும்போது அப்படியே அந்த பில்ல வச்சு கவர் பண்ண மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. ப்ரோ இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே தான் போடுவாங்க, மேக்ஸிமம் அவுட்டர்ல தான் வந்து போடுவாங்க. இப்போ மழை வெயில்லாம் எதுவும் ஆகாதுங்க? ஒண்ணுமே ஆகாதுங்க. உங்களுக்கு வெயிலானாலும் சரி மழையானாலும் சரி இப்போ தீ பிடிச்சாலும் ஒண்ணுமே ஆகாதுங்க. ஓகேங்க. நீங்க வந்து பாருங்க, நான் உங்களுக்கு பத்த வச்சே காமிக்கிறேன், பாத்துக்கோங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகாதுங்க உள்ள இருந்து இன்னொன்னு. ஸோ இப்போ எதில் பட்டுச்சோ அது மட்டும் தான் இதாகுங்க, அவ்வளோதான். அது மட்டும் தான் பொசுங்கும், பட் மற்றபடி ஃப்ளேம் எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகாதுங்க உங்களுக்கு. ஸோ இது 100% சேஃபுங்க உங்களுக்கு. ஓகே. ஸோ மழையில் எதுனாலும் சரி, மழை வெயில் எதுனாலும் ஒன்றுமே ஆகாதுங்க உங்களுக்கு. சூப்பராக இருக்கும் எப்பவுமே. இப்போ இந்த கிராஸ் ஃபென்சிங் அப்படின்றது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? கிராஸ் ஃபென்சிங் வந்து நார்மலாக வேலி போடுறாங்க, பட் வேலி போடுறாங்க எனக்கு பிரைவசி வேணும் அப்படின்னு கேட்குறவங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த பக்கத்துல இருந்து பார்த்தா இந்த பக்கம் ஒன்றும் தெரியாதுங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக வால் மாதிரியே உங்களுக்கு லுக் இருக்குங்க. அப்புறம் உள்ள என்ன நடக்குதுன்றது தெரியாதுங்க, பார்க்கறதுக்கு லுக்காக இருக்குங்க. ஓகே. ஒரு வால் கட்டுறீங்க, வால் கட்டும்போது நார்மலா ஒரு லுக் இல்லாம இருக்குங்க நம்மளுக்கு. பட் நீங்க கார்டன்லாம் வைக்கிறீங்க, அப்போ இத போட்டு நீங்க ஒரு வால் மாதிரி கட்டினீங்கன்னா சூப்பரா கார்டனுக்கு மேட்சிங்கா இருக்குங்க உங்களுக்கு. ஓகேங்க. சோ ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா காம்பவுண்ட் மேல கூட இத வந்து டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஒரு 4 அடி கட்டுவாங்க, அதுக்கு மேல ஒரு ஆங்கிள் வச்சு ஒரு ஷேட் நெட் கட்டுவாங்க. அது காத்து மழைக்கு அடிச்சு உங்களுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல பிஞ்சு போயிருங்க. பட் அந்த இடத்துல அதே ஷேட் நெட்டுக்கு பதிலா நீங்க இதை யூஸ் பண்ணலாம்ங்க. உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வைஸும் நல்லா இருக்கும், லுக் வைஸும் சூப்பரா இருக்கும், உங்களுக்கு லைஃபும் ஜாஸ்தியா வருங்க. அதை இப்போ ஒரு டெரஸ்ல மேல மொட்டை மாடியில கூட பிரைவசி வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். டெரஸ்ல வந்து இப்ப பாராஃபிட் வால் உங்களுக்கு ஹைட் கம்மியா இருக்குது, குழந்தைங்க எல்லாம் வீட்ல இருக்காங்க, அப்போ மொட்டை மாடியில போய் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னா சுத்தி இத கட்டிட்டீங்கன்னா ஒரு கிரீனிஷான லுக் இருக்குங்க உங்களுக்கு. சேம் டைம் சேஃப்டியாவும் இருக்கும், குழந்தைங்களும் யாரும் தவறி வெளியில விழுந்துற மாட்டாங்க. ஓகேங்க. இப்போ இது என்னென்ன சைஸஸ்ல கிடைக்கும் ப்ரோ? இப்போ சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடியில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 2 அடி இருக்குங்க, 3.25 அடி இருக்குங்க, 4 அடி இருக்குங்க, 5 அடி இருக்கு, 6.5 அடி இருக்குங்க. ஓ, இதுலயே இவ்ளோ சைஸஸ் இருக்குங்க. ஆமாங்க ஆமாங்க. எப்படி வேணுமோ அதை வந்து எப்படி வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்க. இப்போ இது எப்படிங்க நார்மல் ஒரு கம்பி வேலி எப்படி போடுறோமோ அதே மாதிரி போடலாங்களா இல்ல எப்படிங்க இது? எப்படி ஒரு கம்பி வேலி கட்டறாங்களோ டிட்டோ சேம் மாடலுங்க, அதே மாதிரி கட்டிக்கலாம் நீங்க. இப்போ நம்ம கட்டி காமிச்சிர முடியுமா வியூவர்ஸ்? ஓ, கட்டி காமிக்கலாம் வாங்க. ப்ரோ இது என்ன சைட்டுங்க? இப்போ நம்ம ஒரு கிரீன் ஃபென்சிங் கட்டிட்டு இருக்க சைட்டுக்கு வந்திருக்கோம்ங்க. ஆல்ரெடி இந்த கஸ்டமர் வந்து கம்பி வேலி போட்டுருக்காருங்க. பின்னாடி இந்த கிரீன் கலர் துணி கட்டி இருக்காருங்க. டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்க தெரிய கூடாது இத கட்டி இருக்காருங்க. அப்படி பார்த்தாலும் ஒரு அளவுக்கு வெளியில இருக்கறதுல உள்ள தெரியுதுங்க. சோ அந்த கஸ்டமர் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதுதான் வேணும்னு சொல்லிட்டு வந்து அந்த கிராஸ் ஃபென்ஸ் இப்போ இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இப்பதான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க ஆமாங்க. ப்ரோ இப்போ இது எவ்வளவு ஏரியா கவர் பண்ணிருக்கீங்க ப்ரோ? ப்ரோ இப்போ இந்த சைட் பாத்தீங்கன்னா ஒரு 100 அடி லென்த்ங்க. இது ஃபுல்லாவே கவர் பண்ணி 100 அடி லென்த். பட் நம்ம ஒரே ரோல்ல உங்களுக்கு 30 அடி லென்த் கவர் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட அங்க இருந்து இது வரைக்கும் 30 அடி கவர் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க ஆமாங்க. ஹைட்ங்க இது ஹைட் வந்து 6.5 அடி ஹைட்ங்க இது. சோ உங்களுக்கு வெளியில இருந்து எப்படி பார்த்தாலும் உள்ள ஒண்ணும் தெரியாதுங்க. பாக்குறதுக்கு பிரைவசியாவும் இருக்கும், சூப்பரா கிராஸ் மாதிரியே இருக்குங்க உங்களுக்கு. பாக்குறதுக்கு நல்ல லுக்காவும் இருக்கு. ஆமாங்க. இப்போ ஒரு வில்லாலலாம் வந்து இந்த மாதிரி ஒரு கிராசிங் மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்குங்க. ஆமாங்க. ஓகேங்க. இப்போ இது எப்படி இன்ஸ்டால் பண்றீங்கன்னு பண்ணி காட்டிடலாங்களா? பண்ணி காமிக்கலாங்க. நீங்க ஆல்ரெடி இதுல பின்னாடி வேலி போட்டுருக்காங்க, வேலி போட்டதுனால சும்மா மேல வச்சு இருக்கிற கல்லுலயே ஒரு கம்பி வச்சு கட்டிடலாம்ங்க. ஓகேங்க. எப்படி கட்டுவாங்க? சோ ஜஸ்ட் இந்த மாதிரி கட்டினா போதுங்க. ஆமாங்க.
நார்மலா இந்த சவாரிக்கு மாதிரி இருக்கிறத வச்சு கட்டிடுறோம் அவ்வளவுதான். வச்சு 2 கம்பி கட்டிட்டா போதுங்க. ஓகே, இது எதுவும் ஆடுறது உழுவுறது எதுவுமே ஒண்ணுமே ஆகாதுங்க. ஓகேங்க. இப்போ இது வந்து பழைய சைட்டுங்க ப்ரோ. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டுக்குன்ட்டு அந்த கம்பிலாம் இருக்கு. ஃப்ரெஷ்ஷா போடும்போது எப்படி இன்ஸ்டால் பண்றது? ஃப்ரெஷ்ஷான சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க வெறும் கல்லெல்லாம் நடணும்னு தேவையில்லைங்க. ஒரு 2 ஆங்கிள் மட்டும் ஒரு 6 அடிக்கு 6 அடி ஒரு ஆங்கிள் வச்சுங்க. ஓகே, இந்த வேலியை அழகா பிரிச்சு இந்த ஆங்கிள் கட்டிக்கிட்டீங்கன்னா போதுங்க. அவ்வளவுதான். இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த வேலிங்க. இப்போ நம்ம போட்ட இடத்த நீங்களே பாருங்க. அப்படியே இந்த இடம் கம்ப்ளீட்டா மாறி இடம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருங்க. ஓகே, ஒரு சூப்பரான பிரைவசி இருக்கிற ஒரு அழகான கிராஸ் ஃபென்ஸுங்க இது உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேற யார்ட்டுமே கிடைக்காதுங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோங்க. அப்போ இது வேணும்னா நம்ம கம்பெனி தான் கான்டாக்ட் பண்ணணும். ப்ரோ இப்போ இது வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷனும் நீங்களே பண்ணி தருவீங்களா? இன்ஸ்டலேஷன் வேணும்னு கேட்கறவங்களுக்கு பண்ணி கொடுத்துலாருங்க. இன்ஸ்டலேஷன் ரொம்ப சிம்பிளுங்க. நீங்களே கூட பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நாட் மட்டும் போட்டா போதுங்க. ஓகேங்க. இப்போ இது எப்படிங்க நேர்ல தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகணுங்களா இல்ல கொரியர் ஏதோ பண்ணி விடுவீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. நம்ம கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க எங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறேன். ஸோ உங்களோட சைட் எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரைஸ்ன்றது எவ்வளோ வரும் ப்ரோ? ப்ரைஸ் டீடைல்ஸ் என்ன ஒரு என்கொயரிஸாக இருந்தாலும் கீழே வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ நாம இங்கே இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.